எபிசோட் 29ல் வெற்றி அவங்க அம்மாவை ரெசார்ட்டை சுற்றி கரெக்டாக கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அப்போ அம்மா கிட்ட கேட்குறாரு, நல்லா தூங்குனியாமா அப்படின்னோடனே, இல்லைடா தூக்கமே வரல, எல்லா வசதியும் இருக்கிற பெரிய வீடு தான், ஆனால் தூக்கம் மட்டும் சரியாக வரல அப்படின்னோடனே, ஏமா சொல்ல மாட்டேன், உனக்காக எல்லாம் பண்ணியிருக்கா, அவளை போய் குறை சொல்கிறேன் அப்படின்னோடனே, சேச்சா ரொம்ப நல்ல பொண்ணுடா, அவங்க அப்பா கிட்ட வந்து போய் சொல்லி தங்கினதாண்டா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டு, ஓ நான் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ நடந்துச்சாமா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்கிறாரு. அந்த டைமில் கரெக்டாக உத்தமன் வராரு. உத்தமன் வந்த உடனே, சார் உங்களால் தான் சார் அவன் இவ்வளோ பெரிய ரெசார்ட்டில் வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கு உத்தமன் வந்து, நம்ம பையமா நான் செய்யாமல் யார் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சமைக்கிறாமா, அந்த பையனுக்கு ஒரு சமைக்க தெரியாத பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இவன் சமையலே அந்த பொண்ணை மயக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைமில் பாண்டி வராரு. பாண்டியை பார்த்த உடனே வந்துட்டு ரொம்ப வெகுளியான பையனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியோட அம்மா சொல்கிறாங்க. அப்போ பாண்டியும் காமெடியாக உங்கள் பையனால் வாரத்துக்கு ஒரு கேஸ் வாங்கிட்டு இருக்கேமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க எல்லாரும். இப்போ ராஜனை மீட் பண்ணுறதுக்காக ரியா வராங்க. ரியா வந்துட்டு, நான் ஒரு புது ஐடியா கொண்டு வந்திருக்கேன் ராஜன், பேசலாமா அப்படின்னோடனே அவரும் பேசலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஐபி மானிட்டைசேஷன் பற்றி கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரியா கேட்குறாங்க. உடனே இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி மானிட்டைசேஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராஜனும் சொல்கிறாரு. தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், நம்மளோட அறிவு இல்லைன்னா நமக்கு இருக்கிற ஒரு புத்தியை வச்சு நம்ம பணம் சம்பாதிக்கிறது தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு இவங்க என்ன ஐடியா சொல்கிறாங்க ரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசார்ட்டில் வந்து சாப்பிட்டுட்டு ஒருத்தங்க கிளம்பும் போது அவங்க என்ன சாப்பிட்டாங்களோ அந்த ரெசிபியோட மசாலாவை பேக் பண்ணி நம்ம லாபியில் வச்சுட்டோன்னா அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க. ஒருவேளை மிஸ் பண்ணிட்டா கூட அவங்க அதை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து நம்ம ஃபுட் காஸ்ட் நிறைய ஆகுதுன்னு கவலைப்படுறோம்ல, அந்த ஃபுட் காஸ்ட்டை நம்ம இந்த சேல்ஸில் ரெக்கவர் பண்ணிடலாம். அப்போ நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், நமக்கு நல்ல ப்ராஃபிட்டும் வந்துடும். அதே மாதிரி பண்ணுற ஈச் அண்ட் எவ்ரி ரெசிபி வந்து ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம நெடுமாறனை இன்னி டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ராஜன் வந்து சூப்பர் ஐடியா தான், பட் இதுக்கு நெடுமாறன் ஒத்துக்குவார் அப்படின்னே தெரியல, பேசி தான் பார்ப்போம், ஃபஸ்ட்டு அப்பா கிட்ட பேசலாம், அப்பா என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டு அப்புறமா நெடுமாறன் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரியா சொல்கிறாங்க. ராஜனும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. அப்புறமா ரியா அவங்க அப்பாவை மீட் பண்ணி இது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே ரியாவோட அப்பா சொல்கிறாங்க, ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்குமா, பட் இதில் ப்ராக்டிக்கலாக என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு யோசிங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி இந்த ஐடியா யாராவது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா, அவங்க ஜெயிச்சாங்களா தோத்தாங்களா, இதை பற்றிலாம் நீங்கள் அனலைஸ் பண்ணணும்னு அவங்க அப்பா சொல்லிக் கொடுக்குறாரு. சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நெடுமாறன் கிட்ட நீ பேச வேண்டாம், அதை பற்றி நானே பேசிக்கிறேன், நான் நீ பேசினா அவன் ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட் அடிக்க போகிறாரு. அப்போ ரியா சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் சிகரெட் அடிக்கிறது உங்களுக்கும் நல்லதில்லை, எனக்கும் குழந்தைக்கும் கூட நல்லதில்லை அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பாவும் சாரிமா அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த டைமில் கரெக்டாக வெற்றி அம்மாவும் அந்த பக்கமாக வராங்க. உடனே வெற்றியோட அம்மாவை பார்த்துட்டு இவரும் பேசுகிறாரு. பேசும்போது வெற்றியோட அம்மா சொல்கிறாங்க, ஐயா இந்த ரிசார்ட் ரொம்ப அழகாக கட்டியிருக்கீங்கன்னொடனே நான் ரொம்ப பார்த்து கட்டினமா, அது ஒருத்தவங்க இத்தனை வருஷம் கழிச்சு புகழும்போது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் உங்கள் பையனை நல்லா வளர்த்துருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் பண்ணாரு. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு எங்கன்னு கேட்கும்போது பொண்ணு எக்ஸாம் எழுத போயிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணு நல்லா படிக்க வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மேபி ஃபியூச்சரில் ஹெல்ப் பண்ணுவார் போல இருக்கு. அப்புறமா வெற்றி கிட்ட 2 ஜூஸ் மட்டும் ஆர்டர் பண்ணிட்டு போயிடுறாரு. அம்மாவுக்கும் ஏதாவது சாப்பிட வாங்கி கொடு, அம்மா அவரை சுற்றி காட்டணும் அவர் அந்த ஓனர் வந்து சொல்கிறாரு. வெற்றியும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. கிளம்பினதுக்கப்புறமா ரியா வந்து அவங்க அப்பா கிட்ட ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு ரியாவும் அவங்க அப்பா 2 பேருமே வெற்றி பற்றி பேசிக்கிறாங்க. இப்போ வந்து அம்மா கிளம்புறாங்க, ஆட்டோ ஏறி போகிறாங்க. பாண்டி ஐஷு எல்லாரும் வந்து வழி அனுப்புகிறாங்க. அப்போ எல்லாருக்கிட்டையும் வந்து அம்மா சொல்கிறாங்க, வெற்றியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்பினதுக்கப்புறமா ஐஷு கேட்குறாங்க, ஏன்டா அம்மாவை ரெசார்ட் கூட்டிகிட்டு வந்தேன், நான் அப்பா கிட்ட என் ஃப்ரெண்டோட தங்கச்சின்னு சொல்லி வச்சிருக்கேன், நீ இப்போ ரெசார்ட் கூட்டிகிட்டு வந்தால் நான் அப்பாட்ட மாட்டிப்பேன், நான் மாட்டிவிட்டா உனக்கு கவலை இல்லையா அப்படின்னோடனே அப்படி சரின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அப்படியே ஐஷு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து வெற்றி கிட்ட பாண்டி கேட்குறாரு, உனக்கு கவலை இல்லையானோன்னு, எனக்கு கவலைலாம் இல்லைடா, எப்படியோ வேலை முடிஞ்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியும் சும்மா நக்கெல்லாம் சிரிச்சுக்கிறாரு. ஆனால் இப்போ பண்ணுற உதவிக்கெல்லாம் நான் திருப்பி நானும் உதவி பண்ண வேண்டாம்னு மட்டும் சொல்கிறாரு. இப்போ ரிசார்ட் கிச்சனில் எல்லோரும் சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ விக்கி வந்து டொம்முன்னு சவுண்டு போட்டு சமைக்கிறாரு. அந்த இரும்பு பேனில் வந்து கரண்டியை போட்டு அடிச்சு சமைக்கிறாரு. இது வந்து ஐஷுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது, பயங்கரமாக பதட்டமாகறாங்க. சத்தம் போடாதுன்னு சொல்லி விக்கி கிட்ட சொன்னால் விக்கி சொல்கிறாரு, எனக்கு எப்படி சமைக்க தெரியுமோ அப்படி தான் நான் சமைப்பேன், உனக்கு முடிஞ்சா சமை இல்லைனா போ அப்படிங்கிற மாதிரி திட்டி விடுறாரு. அப்போ வேணி வந்து இவெல்லாம் மாறவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வேணி அவங்க கிட்ட இருக்கிற இயர்ஃபோன்ஸை வந்து ஐஷுக்கு கொடுக்குறாங்க. ஐஷு அதை மாட்டிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிக்கிட்டே சமைக்கிறாங்க. இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் வெற்றியும் ஐஷுவும் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவர் கேட்குறாரு, வெற்றி கேட்குறாரு, ஏங்க என்னாச்சு உங்களுக்கும் விக்கிக்கும் என்ன சண்டை அப்படின்னோடனே, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னோடனே, ஹோம் சர்வீஸில் உள்ள ஒரு பையன் சொன்னான் அப்படின்னோடனே, ஆமாப்பா சவுண்டு கேட்டால் நான் கொஞ்சம் பதட்டமாயிடுவேன், அது அவனுக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே சவுண்டு போட்டு என்னை இரிட்டேட் பண்ணான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இவங்க 2 பேரும் குக்கிங்க்கு தேவையான சாமானெல்லாம் வாங்கிட்டாங்க. இதுக்குன்னா ஐஷுவோட குக்கிங் காம்படிஷனுக்கு வெற்றி வந்து சமையல் சொல்லிக் கொடுக்க போகிறார் போல இருக்கு. லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தாங்கல்ல விக்கிக்கும் ஐஷுக்கும் ஒரு குக்கிங் காம்படிஷன், அதுக்காக எல்லா திங்ஸையும் வாங்குறாரு. வாங்கிட்டு இப்போ நம்ம எங்கே வச்சு சமைக்கிறதுனே பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு ஐஷுக்கு ஒரு லுங்கிலாம் கட்டி கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே உள்ளே போகிறப்போ லுங்கி கட்டிட்டு எப்படி பசங்க மாதிரி நடக்கணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ரூமுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டி இங்கே வந்துடுறாரு. பாண்டி இங்கே வந்து ஐஷுவை பற்றி ஷாக் ஆகிடுறாரு. அப்புறமா வந்துட்டு பாண்டி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ ஐஷுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வெற்றி எல்லாமே சமைக்கிறதுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. ஐஷுவும் நல்லா கற்றுக்குறாங்க வெற்றியை பார்த்து. அப்போ வந்து என்ன நல்லா சமைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கேட்கும்போது, ஆமாம்மா என்ன ஒரு நல்ல ஷெஃப் தானே ட்ரெயின் பண்ணியிருக்காரு, அதான் நல்லா சமைக்கிறேன் அப்படின்னோடனே, நல்ல ஷெஃப்லாம் இல்லைங்க சுமாரான ஷெஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்கிறாரு. அது வந்துட்டு உடனே ஐஷு சொல்கிறாங்க, நான் எங்கள் அப்பாவை சொன்னேன். அதுக்கு வெற்றி சொல்கிறாரு, நானும் உங்கள் அப்பாவை தான் சொல்கிறேன். 2 பேர் சேர்ந்து நக்கல் அடிச்சுக்கிறாங்க.
இப்போ 2 பேரும் மொட்டை மாடியில் போயிட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது ஐஷு வந்து வெற்றிக்கு ஒரு சரக்கு கிஃப்ட் பண்ணுறாங்க. அதையும் ஒரு சந்தோஷமாக குடிக்கிறாரு. குடிச்சிட்டு சரக்கு அடிச்சா நீ எதுவும் டேஞ்சராக மாறிட மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேட்குறாங்க. ஐஷுவே கேட்குறாங்க. கேட்டுட்டு ஐஷுவே சொல்கிறாங்க, நீ மாறினாலும் நான் உன்னோட டேஞ்சரஸ்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு எனக்கு நான் வின் பண்ணிடுவேனான்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஐஷு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் சந்தேகப்படாதீங்க, அவங்கள ட்ரெயின் பண்ணுறது வெற்றி. நீங்கள் உங்களை சந்தேகப்பட்டால் என்ன சந்தேகப்படுற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ணுவீங்கன்னு 2 பேரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் ஐஷு வீட்டில் உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க அப்பா நெடுமாறன் வராரு. ஐஷு இப்போல்லாம் நல்லா போய் சொல்ல கற்றுக்கிட்ட போல இருக்குது. நெடுமாறன் கிட்ட வந்திருக்கிற கெஸ்ட் யாருன்னு போய் சொன்னால் கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினச்சி நீ என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதை கேட்டு ஐஷு ஷாக் ஆகுறாங்க. உன்னை என்ன ஃபூல் பண்ணுற அளவுக்கு உனக்கு புத்தி இருந்தால் உண்மையிலே நான் சந்தோஷப்படுவேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒர்க், கலீக்ஸ் எல்லாமே ஓகே, பட் பி இன் லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. இதையும் தாண்டி என்கிட்ட ஏதாவது கேம்ஸ் விளையாடலாம் நினச்சேன்னா ஐ எண்ட் கேம்ஸ் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக வார்னிங் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாரு. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.